ஆமா, ஆர்மிக்கு போகுது மேடம். அதை கொண்டு போய் ஜட்ஜ் கிட்ட கொடுத்துட்டு போ. மேடம், பின்ன என்ன கேக்குற கேள்வி? அதை பத்திரமா நீ உன்கிட்டயே வச்சுக்கோ. நான் அப்புறமா அதை வாங்கிக்கிறேன். முதல்ல அந்த இடத்த விட்டு காலி பண்ணு. சரிங்க மேடம். ஏய் ரஞ்சிதா, எங்க போய் ஓடி ஒளிஞ்சா? ஒரு ராஜ்யமா? இங்க பாரு மல்லி, மரியாதையா பேசு. மரியாதையா? கூட பிறந்தவங்களுக்கே துரோகம் பண்ற அவளுக்கு எல்லாம் என்னடி மரியாதை? யாரையும் டீ போட்டு கூப்பிட கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். என்னையவே அப்படி பேச வச்சிட்டீங்க. இதோ பாரு ரஞ்சிதா, நாளைக்கு உனக்கும் இதான் நிலைமை, அத தெரிஞ்சுக்க. என்ன பாக்குற? தம்பி தம்பின்னு நடிச்சு அவரை ஏமாத்தினவளுக்கு ஒன்ன கழட்டி விட எவ்வளவு நேரம் ஆகும்? இதோ பாரு, அவருக்கு அவ்வளவு மரியாதை இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் அவர்கிட்ட இருந்த சொத்து. ஆனா உனக்கு அது கூட கிடைக்காது. ஞாபகம் வச்சுக்கோ. உன்னை வச்சு டிராமா ஆடிட்டு தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பா. அப்ப நான் என்ன சொல்ல வரேங்கிறது உனக்கு புரியும். பேசாம இருக்க மாட்டேன். சீ, உன்ன மாதிரி ஒருத்தர் 2 பேராலதான் வக்கீல் தொழிலுக்கே அவமானம், அசிங்கம். ஒவ்வொருத்தரும் அவங்களோட கஷ்டம், அவங்களோட பிரச்சனை தானே உங்களை தேடி வராங்க. நீங்க அவங்களுக்கு நியாயம் செய்வீங்கன்னு எவ்வளவு நம்புவாங்க. அதெல்லாம் ஒரு நிமிஷத்துல காசுக்காக தூக்கி போட்டுட்டு எப்படி உன்னால இந்த கருப்பு கோட்டை போட முடியுது? என்ன பாக்குற? அந்த பொம்பளை பின்வாசல் வழியா எஸ்கேப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2 பேர் போங்க, போய் பாரு. ஏய், என்ன வீரவசனம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? உன்னோட கேவலமான புத்தியை தான் இவங்களுக்கு எல்லாம் சொல்லி புரிய வச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் புரிய வைக்கலாம். கோர்ட்ல என்ன நடக்குதுன்னு